இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இஃப்தார் ரெசிபி சிக்கன் ட்ரம் ஸ்டிக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா. ஒரு கப் அளவுக்கு நல்ல வேக வச்ச சிக்கனை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். 2 வேக வச்சு நல்ல மசிச்சு உருளைக்கிழங்கு, ஒரு 1/4 கப் அளவு துருவின கேரட், பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 லெமன் ஜூஸும், தேவையான அளவு கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டு நல்லா பிசைஞ்சு இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மாதிரி ஐஸ் குச்சி இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரம் ஸ்டிக் மாதிரி ஒரு ஷேப்பில் பிடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையில் நல்லா முக்கி எடுத்து இதை வந்து பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பொன்னிறமாக எடுங்க. ஆயிலில் நம்ம போட்ட உடனே ஸ்பூனை வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது பிரிஞ்சு போகாமல் அப்படி நல்லா பொன்னிறமாக வெந்து வரும். இஃப்தாருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இது ஒரு நல்ல ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்